ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை 2 கிராம்பு அதை போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். 20லேருந்து ஒரு 30க்குள்ளே அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு அதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் காரத்துக்கு வரமிளகா போட்டிருக்கேன். அந்த மிளகா காரமாக இருக்கும், அதனால் நான் 3 மட்டும் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நான் மல்லித்தூள் போட போகிறேன். மல்லித்தூள் நாங்களே வர கொத்தமல்லி காய வச்சு அரைச்சி வச்சுருக்குறோம். அதனால் மல்லித்தூள் இதில் வேறு எதுவும் இல்லை, வெறும் மல்லித்தூள் மட்டும்தான். நான் ஒரு 3.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வர கொத்தமல்லி கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கை அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். சுண்டல் பார்த்திங்கன்னா நான் கருப்பு சுண்டல் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுக்கோங்க. சுண்டல் நான் ஒரு 5-6 விசிலாட்ட விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ எது வேணால் போட்டுக்கோங்க. சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கீழே ஊற்றிடாதீங்க. அதை நம்ம குழம்புக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சுண்டல் ஃபுல்லாக அந்த சத்து ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். அதனால் நீங்கள் நைட்டு ஊற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கழுவிட்டு ஊற வைங்க. அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா அதோடய சத்து ஃபுல்லாகவே அதில் நல்லா இறங்கியிருக்கும். பாருங்கள், அந்த மிச்சம் அந்த வடச்சட்டியில் இருக்கிற அந்த மசாலா பொடி அதையும் சேர்த்து அந்த தண்ணி ஊற்றி நம்ம அலசி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம சுண்டலை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நார்மல் சைஸில் ஒரு தக்காளி 1 மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம புளி ஊற்றுறோம்ல, அதனால். கடுகு நல்லா வெடிச்சதையும் தக்காளி நம்ம போட்டுக்கலாம்.
எண்ணெயில் தக்காளி போடுறப்ப அப்படியே வெளியில் தெறிக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு சுண்டல் போட போகிறோம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல் போட்டு மசாலா பொடி போட்டு விசில் விட போகிறோம். சுண்டல் போட்டுக்கலாம். நல்லா வந்து கிளறி விடுங்க, ஏன்னா தக்காளி வந்து கீழே அப்படியே அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும்னா வெங்காயமும் தேங்காயை வந்து கம்மியாக வைங்க. ஏன்னா நான் நைட்டுக்கும் சேர்த்து வந்து வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 2 விசில் விட்றோம். இப்போ இறக்கிட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு கொதி விடுங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க, சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.